வணக்கம் மக்களே. பண்டிகை காலங்களில் ஒருவருக்கொருவர் நல்வாழ்த்துக்களை சொல்லி பரிசுகள் கொடுக்கறது மறக்க முடியாத சந்தோஷமான விஷயமா இருக்கும். அந்த வகையில் இந்த பொங்கலுக்கும் வழக்கம் போல வாழ்த்துக்களும் பரிசுகளும் நம்மை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுலேயும் இந்த வருஷம் தமிழக சட்டசபை தேர்தல் நடக்க போவதால் அன்பும் வாழ்த்துக்களும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. தமிழகம் முழுக்க அரசியல் கட்சியினர் போட்டி போட்டு மக்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்லி பரிசளித்து சந்தோஷப்படுறதை பார்க்க முடியுது. அந்த வகையில் ஆளும் கட்சியினர் ஒரு படி மேலே போய் இன்னும் பல மடங்கு போட்டி போட்டு மக்களுக்கு நிறைய வாழ்த்துக்களையும் பரிசு பொருட்களையும் அள்ளி வழங்கிட்டு இருக்காங்க. இப்போ சென்னை ரெட்டில்ஸ் நார்வாரிக்குப்பம் பேரூராட்சி 4வது வார்டு திமுக கவுன்சிலர் கார்த்திக் கோட்டீஸ்வரன் தன்னோட வார்டில் இருக்கிற அனைவருக்கும், அதாவது 2500க்கும் மேற்பட்டவங்களுக்கு 5 கிலோ அரிசி, 5 கிலோ காய்கறி, கரும்புன்னு வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்ந்தார். இந்த பொங்கல் பரிசு விழாவை மாதவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ சுதர்சனம் துவங்கி வச்சு பொதுமக்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி அவரும் வாழ்த்துக்களை சொல்லி தன்னோட அன்பை வெளிப்படுத்தினார். இந்த பொங்கல் விழா பரிசளிப்பு நிகழ்வில் மாதவரம் தொகுதி எம்எல்ஏ சுதர்சனம் அவரோடு நார்வாரிக்குப்பம் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் ஆர் விப்ரநாராயணன், கவுன்சிலர் கார்த்திக் கோட்டீஸ்வரன், ஒன்றிய பிரதிநிதிகள் ஜெயமாறன், எஸ்ஏ அன்பு, வார்டு கழக செயலாளர்கள் சுகுமார், டி நாகராஜ், இளைஞரணி நிர்வாகிகள் என் லெனின்குமார், ஷாம் கார்த்திக், கருப்பு ஸ்ரீதர் என அனைத்து பிரிவு நிர்வாகிகளும், நார்வாரிக்குப்பம் பேரூராட்சி மன்ற நிர்வாகிங்க, செங்குன்றம் நகர திமுக நிர்வாகிங்கன்னு ஏராளமானவங்க கலந்துக்கிட்டாங்க. தமிழர் திருநாள் கொண்டாட்டமாக ஊர் கூடி வாழ்த்து சொன்னால் நமக்கெல்லாம் பெரிய சந்தோஷம் தானே. நன்றி, வணக்கம்.